மணிகண்டன் சொல்லுங்க, செய்தி சேகரிக்க சென்ற இடத்துல என்ன நடந்தது, இந்த தாக்குதலுக்கான பின்னணி என்ன? கிறிஸ்டோபர், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொறியியல் மாணவருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என அவரது பெற்றோர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அது குறித்து செய்தி சேகரிக்க நாம் நமது ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் அங்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த சிகிச்சையில் இருக்கக்கூடிய மாணவனை அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தாக்கியதாக அவர்கள் கூறியதை அடுத்து மற்ற செய்தியாளர்களோடு அந்த மாணவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வளாகத்திற்குள் சென்றோம். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களும் எங்களை அழைத்துக் கொண்டு மேலே சென்றார்கள். மருத்துவர்களுடைய குற்றச்சாட்டு, சிகிச்சை பெற்ற ஒரு மாணவர்களுடைய பெற்றோர்கள் தரப்பில் தான் எங்களை தாக்கினார்கள் என்று அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டையும் நாம் பதிவு செய்து கொண்டோம். இருதரப்பு குற்றச்சாட்டையும் பதிவு செய்து கொண்டிருந்த பொழுது மற்ற செய்தியாளர்கள் நிருபர்களிடம் கீழே அனுப்பி வைத்து விட்டார்கள். நாம் மாத்திரம் அந்த அடிப்பட்ட பொறியியல் மாணவரிடம் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது குழுவாக வந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நம்மை தாக்க தொடங்கினார்கள். நமது கேமராவை பறித்து உடைக்க முயன்றார்கள். ஆனால் நாம் சுதாரித்துக் கொண்டு கேமராவை காப்பாற்றிவிட்டோம். அது மட்டுமல்லாமல் நம்மை தகாத வார்த்தையால், கொச்சை வார்த்தையால் திட்டுவதோடு மட்டுமல்லாமல் அனைவரும் சேர்ந்து என்னையும் நமது கேமராமேன் கார்த்திகேயும் சகஜமாரியாக தாக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் அவர்களிடம் தப்பித்துக் கொண்டு வெளியே டீனை பார்க்க போகிறோம், மருத்துவமனையுடைய தலைவரை பார்க்க போகிறோம் என்று போனோம். புகார் அளிப்பதற்காக அவரை சந்திப்பதற்காக போகும்பொழுது இந்த மருத்துவமனையுடைய டீன் நாராயணசாமி அந்த வளாகத்தின் வெளியே தான் நின்றிருந்தார். அவரிடமே நேரடியாக புகார் தெரிவித்தோம். சார், இது மாதிரி உங்களுடைய டாக்டர்ஸ்லாம் எங்களை தாக்க இருக்கிறாங்க, உங்களுடைய தரப்பிற்காக தான், உங்களுடைய தரப்பு பேட்டி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், பேட்டி கொடுத்தவரே எங்களை தாக்கி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு கண்டிங்கன்னு நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, இப்போ அவர்கள் வேறு ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள், இந்த போராட்டம் முடிந்த பிறகு இதை கவனித்துக் கொள்ளலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இதனிடையே மருத்துவர்கள் அனைவரும், என்னை தாக்கிய மருத்துவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், இந்த மாணவருடைய பெற்றோர்கள். மணிகண்டன், நீங்க விரிவான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னதாக தற்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ இந்த மருத்துவர்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த தகவலுடைய தொடர்ச்சி தான் அது. இந்த மாணவரை தாக்கி, இந்த மாணவருடைய பெற்றோர்கள் தங்களை தாக்கியதாக இந்த மருத்துவர்கள் எல்லாம் தற்பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வாயிலில், அதாவது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த காரணத்தால் அவசர சிகிச்சை பெற்று வந்த புத்தூரை சேர்ந்த சுதாகர் என்பவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக பொதுமக்கள் எல்லாம் இங்கு வந்து மருத்துவமனையில் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவர்களுக்கு எதிராக கோஷமிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சமூக பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவம் செய்து கொண்டிருந்த அனைத்து மருத்துவர்களுமே தற்பொழுது சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை, மாணவர்களுடைய பெற்றோர்கள் தங்களை தாக்கியிருக்கிறார்கள், தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நம்மை தாக்கிய அந்த மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து காவல்துறையிடமும் அங்கிருந்த காவல்துறையிடமும் நாம் தெரிவித்தோம். ஆனால் காவல்துறையினர் தற்பொழுது இந்த பிரச்சனை முடியட்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது உயிரிழந்த அந்த சித்தூரை சேர்ந்த சுதாகருடைய குடும்பத்திடம் தற்பொழுது மருத்துவமனை தலைவர் நாராயணசாமியை சந்தித்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையும் ஒரு புறம் போய்க் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இந்த மருத்துவர்களுடைய போராட்டத்தால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவமனை உள்ளே நுழைய முடியாமல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே சிக்கிக் கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. கிறிஸ்டோபர், இப்போ இந்த மருத்துவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சொன்னீங்க. இப்போ மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் கண்டிப்பா எல்லா நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். ஸோ அவர்களும் வெளியில இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதா சொன்னீங்க. அவர்களை அந்த சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனை நிர்வாகம் கட்டாயப்படுத்தவில்லையா, இல்லை அதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்யவில்லையா? மருத்துவமனை நிர்வாகமும் கிட்டத்தட்ட மருத்துவமனையுடைய டீன் நாராயணசாமி மற்றும் ஆரோடமா உட்பட அனைத்து அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு எதுவுமே செவிசாய்க்காத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு மருத்துவர்கள் கூட இல்லை என்று அவர்கள்
அந்த நோயாளிகள் கூட இருந்த உறவினர்கள் அனைவருமே தற்பொழுது கீழே வந்து மருத்துவர்களை கெஞ்சாத குறையாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நோயாளிகள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என மருத்துவர்களிடமே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை அனைத்துமே செவி சாய்க்காத மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கிறிஸ்டோபர், மணிகண்டன், இப்போ மருத்துவர்கள் இல்லாத சூழ்நிலையில வந்து இப்போ ஏற்கனவே அவசர சிகிச்சை பிரிவிலும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருப்பார்கள், மற்ற பிரிவுகளிலும் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தற்போது என்ன மாதிரியான சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மருத்துவர்கள் அடுத்ததாக போராட்டத்தை கைவிட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்து நாம் மருத்துவமனையுடைய டி நாராயணசாமியிடம் தொடர்பு கொண்டு கேட்க முயன்றோம். ஆனால் அந்த முயற்சி தற்போது ஈடுபடவில்லை. மருத்துவர்கள் அனைவருமே போராட்டத்தில் இருப்பதால் அவர்களை சமாதானப்படுத்த நடவடிக்கையில் தான் தற்பொழுது காவல்துறையினரும் மருத்துவமனையுடைய டி நாராயணசாமி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நம்மால் இங்கு காண முடிகிறது. மருத்துவமனையில் உயிரிழந்த சுதாகருடைய பெற்றோர்கள் தற்பொழுது மருத்துவமனை டீனை சந்தித்து வருகிறார்கள். இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் சந்தித்து வருவதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளுடைய உறவினர்களும் தற்பொழுது கீழே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் ஒரு காட்சி நம்மால் காண முடிகிறது. நீங்க உங்க சொந்தக்காரங்களா? யாரு சொந்தக்காரங்க காமிங்க. தற்பொழுது நாம் அந்த உயிரிழந்த நபர் இருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு வெளியிருக்கிறாங்களா? அவசர சிகிச்சையில் தற்பொழுது நாம் மணிகண்டன், இப்போ வந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அடுத்த கட்டமாக அந்த சாலையில், அதாவது பூந்தமல்லி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த போராட்டத்தின் மூலம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அதே போன்று நோயாளிகள் தரப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அது மட்டுமில்லாமல் அந்த போராட்டத்தை முடிப்பதற்காக காவல்துறையினர் முயற்சி எதுவும் எடுத்திருக்கிறார்களா? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையுடைய நுழைவாயிலில் நுழைய முடியாத ஒரு சூழல் தான் தற்பொழுது இங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் மருத்துவர்களை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களிடம் மருத்துவமனை நிர்வாகத்தினரும் காவல்துறை உயரதிகாரிகளும் தற்பொழுது 2 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு எதற்குமே செவி கொடுக்காத இந்த மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை இங்கு நம்மால் காண முடிகிறது. கிறிஸ்டோபர், மணிகண்டன், இப்ப மருத்துவர்கள் இந்த மாதிரி திடீரென்று ஒரு போராட்டத்தில் இறங்குவதற்கான காரணம் என்ன? அந்த மருத்துவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது மேல்மருவத்தூர் ஆதிவரா சக்தி பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவரை அந்த நிர்வாகத்தை தாக்கியதாக கூறி அந்த மாணவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த மாணவருக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படவில்லை. என்ன இவங்க பேர் என்னம்மா? கோவிந்தம்மா. எந்த ஊருங்க? ஓகே. கிறிஸ்டோபர், தற்பொழுது ஒரு மூதாட்டி உயிரிழந்துள்ளார். அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி பேர் நம்ம கோவிந்தம்மாள். கோவிந்தம் என்ன ஊரு? எந்த இடத்துல இருக்குங்க? வட இழுப்பையைச் சேர்ந்த மூதாட்டி கோவிந்தம்மாள் என்பவர் தற்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் உயிரிழந்திருக்கிறார். நாம் அவர்களிடத்தில் தற்பொழுது இருக்கிறோம். அவருடைய உறவினர் தற்போது நமக்கு பேட்டி அளிப்பார். சொல்லுங்க, அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்போ அவர் என்ன? சாந்திங்க. பேசுங்க. இல்ல நீங்க பதிவு செய்யலாம், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். என்ன நோய்க்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? அவருக்கு முறையாக சிகிச்சை வழங்கப்பட்டதா? பேஷண்டுடைய உறவினர்களை நம்மோடு பேச விடாமல் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்மை தடுத்து வருகிறார்கள். அவர்களை மிரட்டும் போக்கிலே இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நடந்து கொள்வதை நம்மால் இங்கு காண முடிகிறது. உங்க பேருமா? உங்க அம்மாவா இவங்க? இந்த மருத்துவர்கள் மிரட்டியதால் அவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். என்ன ஊர் சார் இது? என்ன ஊர் அவங்க? என்ன ஊருமா நீங்க? வட எந்த ஊருன்னு சொல்லுங்க. தற்பொழுது மணிகண்டன் இப்போ
மணிகண்டன், இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி சித்தூரை சேர்ந்த ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். அதை தொடர்ந்து மூதாட்டி ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். இப்போ அவசர சிகிச்சை பிரிவில் வந்து எப்பவுமே சிகிச்சை 24 மணி நேரமும் மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொறுப்புமிக்க மருத்துவர்கள் ஒரு சிறிய ஏற்பாடு கூட செய்யாமல் இந்த போராட்டத்தை எடுத்துக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் தான் இங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும்தான் இங்கு இருக்கிறார். அவர் கூட இந்த தற்பொழுது உயிரிழந்துள்ள கோவிந்தம்மாள் என்பவருக்கு சிகிச்சை அளிக்காத ஒரு காரணத்தால் கோவிந்தம்மாள் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக கோவிந்தம்மாளுடைய மகள் நமக்கு தற்பொழுது பேட்டி அளித்திருக்கிறார். தற்பொழுது இந்த மருத்துவர்களுடைய போராட்டத்தால் 2 உயிர்கள் பலியாகியுள்ளது. ஒன்று சித்தூரை சேர்ந்த சுதாகர், தற்பொழுது இன்னொரு மூதாட்டி கோவிந்தம்மாள் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 2 பேர் இந்த மருத்துவர்களுடைய போராட்டத்திற்கு பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டோபர். மணிகண்டன், இப்போ மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிடுவதற்கு என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? மருத்துவர்களை தாக்கியதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மருத்துவர்களை தாக்கிய நோயாளியுடைய உறவினர்களை கைது செய்ய வேண்டும், மருத்துவர்களுக்கு நிரந்தரமாக இங்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்பொழுது 2 மணி நேரத்திற்கு மேலாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இந்த மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிறிஸ்டோபர். ஒருவேளை அந்த வாலிபரின் இந்த இளைஞரின் உறவினர்கள் மருத்துவர்களை தாக்கியிருந்தால் முறையாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கலாம், இல்லை என்றால் மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்திருக்கலாம். இது போன்ற புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த புகார்கள் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் அதன் பிறகுதான் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்களா? ஏற்கனவே நோயாளி உறவினர்கள் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதனால்தான் அவர்கள் ஊடகத்தினுடைய ஒரு துணையை நாடியிருக்கிறார்கள். நாம் இங்கே வந்து அவர்களிடம் நடந்ததை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மருத்துவர்களும் நம்மை அணுகி இவர்கள் வந்து எங்களையும் இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள், எங்கள் தரப்பையும் கேளுங்கள் என்று கூறி அவர்கள் நம்மை மேலே சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் பேட்டி அளித்தார்கள். அதனுடைய காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அனைத்து காவல்துறையினரும் இங்கு இருந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் பூக்கடையை சேர்ந்த ஆய்வாளர் இளவரசு என்பவரும் சம்பவ இடத்தில் இருந்திருக்கிறார். அந்த மருத்துவ மாணவருடைய பெற்றோர்களுடைய புகாரையும் மருத்துவர்களுடைய புகாரையும் அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தான் தற்பொழுது இரு தரப்பினரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு சூழலில் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இதனிடையே பொறியியல் மாணவருடைய பெற்றோர்கள் தரப்பில் தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்டோபர். மணிகண்டன், இப்போ ஏற்கனவே இந்த ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார் சொன்னீங்க. இப்போ அடுத்து மற்ற இருக்கிறவர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் ஏதாவது அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா மணிகண்டன்? தற்போது நாம் அந்த அவசர சிகிச்சை பிரிவிற்கு சென்று பார்த்த பொழுது ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். அவர்களோடு துணைக்கு இரண்டு ஆயாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உதவியாளர்கள் தான் இருக்கிறார்கள். செவிலியர்கள் கூட யாரையும் நம்மால் அங்கு காண முடியவில்லை. நோயாளிகளுடைய உறவினர்கள் தான் அங்கு கதறிக் கொண்டிருக்கும் ஒரு காட்சியை நாம் காணப்படுகிறோம். அங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் அனைவருமே பெண் மருத்துவர்கள், ஆண் மருத்துவர்கள் என அனைவருமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்த வண்ணமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. மருத்துவமனை அதிகாரிகளும் இது குறித்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுத்தவாறு தெரியவில்லை. அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலாக கூட ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது எந்தவித வாகனமும் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்படவில்லை. ஆகையால் வெளியே என்ன நடக்கிறது, வெளியே ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நிலை என்ன, உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற எந்த விவரமும் தற்பொழுது தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. கிறிஸ்டோபர். மணிகண்டன், இப்போ ஏற்கனவே இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. நோயாளிகள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 2 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மருத்துவத்துறையினுடைய உயரதிகாரிகள் யாரேனும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்களா? அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுவரையில் மருத்துவமனையுடைய
தலைவர் நாராயணசாமி மற்றும் மற்ற அதிகாரிகள், மருத்துவமனை அதிகாரிகள் மாத்திரமே இவர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையுடைய மற்ற அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்திற்கு வந்த மாதிரி தெரியவில்லை. இது மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் இங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் இவர்கள் இசைவு தெரிவிக்காமல் தொடர்ந்து மருத்துவமனையுடைய வாசலில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒரு காட்சியை தான் காண முடிகிறது. இருபுறமுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு எந்த வாகனமும் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாரிமுனைக்கு செல்லக்கூடிய வழி முற்றிலுமே இங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித வாகனங்களும் மருத்துவமனைக்குள் வர முடியாது. போயிட்டாங்க, போக முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் போன்னு சொல்றாங்க. இன்னும் இதுக்கு மேலே என்னங்க நான் கேட்க முடியும்? டெய்லி போயிட்டு 4 நாளாக போயிட்டு திருப்பி வந்துருங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே? இதுக்கு மேலே நாங்கள் எதுனா எத்தனை நாளைக்கு கேட்க முடியும்? நாங்கள் வீட்டில் தான் போகலான்னு சொல்லியிருங்க. நாங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் வீட்டுக்கிட்டே போயிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு நாங்கள் கிளம்பிடுறோங்க பேசாம. இதனால ஒன்றும் வழி தாங்க முடியலைங்க எங்களால். நாங்கள் என்னதான் பண்ணுறது? இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் சமாளிக்க. ஐயோ, முக்கியமான ஆள் தேவைப்பட்டவங்க பண்ணிக்கிறாங்க. எதுக்கு கரெக்டாக காசு தாங்க கேட்குறாங்க. அப்போ கூட வண்டியில் தள்ளிமாலும் காசு, எதுக்காக தான் காசு தாங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பேசவே முடியலைங்க. என்னால் எனக்கு வலிக்குதுங்க. ஐயோ எல்லாம் என்னால் முடியலைங்க. இதுக்கு மேலே பேச முடியலைங்க. இல்லைங்க ராஜவேல் சார். மணிகண்டன், இப்போ நோயாளி அங்கே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளி ஒருவர் நமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை நேரலையாக பார்த்தோம். அதில் வந்து அந்த மருத்துவமனையின் அவலங்களை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நோயாளிகள் வந்து மருத்துவர்கள்ட்ட கெஞ்சினதா கூட சொன்னீங்க, வந்து சிகிச்சை அளிங்க அப்படின்னு கெஞ்சினதா கூட சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட மருத்துவருடைய மனம் மாறவில்லையா? கண்டிப்பாக இந்த போராட்டத்திற்கு முன்பாகவே மருத்துவ அதிகாரிகளும் இங்கு இருக்கக்கூடிய அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்களும் தங்களது குழந்தைகளோடு இங்கு வந்து மருத்துவர்களிடம் கெஞ்சினார்கள். ஆனால் அவர்கள் எதற்குமே செவிசாய்க்காமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது வரை இந்த மருத்துவமனையுடைய தலைவர் நாராயணசாமி தொடர்ந்து மாணவர்களிடமும் காவல்துறையிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் 2 உயிர்கள் தற்பொழுது பலியான சூழ்நிலையிலும் கூட இன்னமும் ஒரு மருத்துவர்கள் கூட சாலையில் அமர்ந்த மருத்துவர்கள் எழுந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே காணப்படுகிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்கள், எங்க வீட்டுக்கார பேர் சிவகுமார், அவருக்கு தான் உடம்பு சரியில்லை. நாங்கள் வந்து 20 நாள் ஆகுது. அவருக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஸ்பைனல் கார்டு கட் ஆயிடுச்சு, நடக்கவே முடியாது. இந்த பக்கம் திரும்பவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரே ஆளே தான், ரிப்போர்ட்லேருந்து வாங்கின்னு வரதுலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்து ஒரே ஆளே தான். சின்ன குழந்தை இருக்குது, விட்டுட்டு வந்திருக்கோம். இன்னும் ஆப்ரேஷனுக்கு ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் டாக்டர்ஸ் யாருமே வரல. டெய்லி வந்து பார்ப்பாங்கன்றாங்க, ஆனால் வரல. ஒரு டெஸ்ட்டுக்கு 2-3 டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாமே எடுத்தாச்சு. ஆனால் டாக்டர்ஸ் வந்து பார்க்கல. கேட்டால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலியெல்லாம் துடிக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம். எதனா சும்மா வேலைக்கு போனால், எதனா ஸ்ட்ரெச்சரில் தள்ளின்னு போனால் கூட 50 கொடு, இல்லை 100 கொடுன்றாங்க. 50 ரூபா கொடுத்தா கூட எங்களால் இவ்வளோ தான் முடியும்னா, இல்லை 100 ரூபா கொடுன்னு கேட்டே வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் பேர் வந்து நளினி. ஆப்ரேஷன் பண்ணால் வந்து மணிகண்டன், மற்றொரு நோயாளியின் உறவினர் அளித்த பேட்டியை பார்த்தோம். அதில் கூட அவர் வந்து அரசு மருத்துவமனையில் பலர் எல்லா வேலைகளுக்கும் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போராட்டம் வந்து இப்போ பெருசாக போயிட்டு இருக்குது. இதை வந்து முன்கூட்டியே அரசு மருத்துவமனையினுடைய முதல்வர் முன்கூட்டியே தடுத்திருந்தால் இது போன்ற பெரிய போராட்டம் நடக்காமல் கட்டுப்படுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கட்டுப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. ஆரம்பத்திலேயே இந்த மருத்துவர்கள் எல்லாம் அந்த பொறியியல் கல்லூரி மாணவருடைய பெற்றோர்கள் தங்களை தாக்கியதாக கூறி அங்கு ஒரு மருத்துவமனை உள்ளேயே சிறிது நேரம் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் போல செய்திருந்தார்கள். அப்பொழுதே மருத்துவமனையுடைய முதல்வர் அங்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தினார். அந்த நேரத்திலேயே இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருந்தது. ஆனால் எந்த காரணத்தினால் இந்த மருத்துவர்கள் இங்கு வந்தார்கள் என்பது நமக்கும் சற்று சந்தேகமாக தான் இருக்கிறது. மருத்துவ முதல்வருடைய அந்த சமாதானத்தை அவர்கள் ஏற்க மறுத்ததன் ஒரு விளைவாக தான் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் நமக்கு என்ன தோன்கிறது என்றால், அந்த நம்மை தாக்கிய மருத்துவர்கள் அனைவருமே குற்றச்சாட்டுக்கு உள்ளான மருத்துவர்கள். இவர்கள் நோயாளிகளிடம் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் என்பது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஏனால் நம்மையே ஒரு தகாத வார்த்தையால் பேசி அடித்திருக்கிறார்கள்.
இப்பேற்பட்ட ஒரு மருத்துவர்கள் எப்படி நோயாளிகளிடம் நடந்திருப்பார்கள் என்ற ஒரு ஐயமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மணிகண்டன் இப்போ மற்ற விஷயங்களை பேசுவதற்கு முன்னதாக இப்போ இவங்க மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து மீடியாவை சந்திப்பதற்கு மறுப்பதற்கு என்ன காரணம்? அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை முன் வச்சிருக்கலாமே, ஏன் மறுக்கிறார்கள்? 2 மணி நேரத்திற்கு மேலாக போய்கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு தரப்பிலான அதிகாரிகள், காவல்துறையிலும் சரி மருத்துவ அதிகாரிகளும் சரி முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் மருத்துவ மாணவர்கள் எந்தவித ஒரு சமரசத்திற்கும் அவர்கள் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் ஊடகத்தையும் சந்திக்க மறுத்து வருகிறார்கள். எதனால் அவர்கள் மறுக்கிறார்கள் என்பது குறித்து இன்னமும் ஊடகத்தினருக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பிய வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவமனையுடைய முதல்வர் நம்மை அணுகி நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் இந்த பிரச்சனை முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களுடைய பிரச்சனையை கவனிப்பதாகவும் தெரிவித்தார். அந்த ஒரு காரணத்திற்காக கூட அவர்கள் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்ட போதிலும் மருத்துவர்கள் தொடர்ந்து இங்கு இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒரு காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. இதனிடையே தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையுடைய முதல்வர் நாராயணசாமியோட ஏற்பாட்டின் பேரில் 2 மருத்துவர்கள் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து மேலும் எந்தவித உயிரிழப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 2 மருத்துவர்கள் தற்பொழுது இங்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப போராட்ட காட்சிகளை பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த இளம் மருத்துவர்கள் தான் போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது போன்று தோன்றுகிறது. அவர்கள் மட்டும்தான் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்களா, இல்லை மூத்த மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களா? மூத்த மருத்துவர்கள் யாருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே இங்கு படிக்கக்கூடிய முதுநிலை பட்ட மருத்துவ மாணவர்கள் மாத்திரமே இங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஏனென்றால் மூத்த மருத்துவர்கள் யாருமே எமர்ஜென்சி வார்டில் சிகிச்சை அளிப்பது கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் சர்ஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய எம்எம்சி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்கு வரக்கூடிய எமர்ஜென்சி வார்டில் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. எந்தவித மூத்த மருத்துவர்களுமே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சூழல் தான் இங்கு நேர்ந்தது என்று நம்மால் அறிய முடிகிறது. அந்த இருதரப்பும் தாக்கிக் கொண்டதாக வந்த தகவல் வந்த அந்த சூழ்நிலையிலும் மருத்துவ மாணவர்கள் மாத்திரமே இங்கு இருந்திருக்கிறார்கள். அதாவது முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர்கள் தான் அப்பொழுது சிகிச்சை அளித்திருந்தார்கள். அதனுடைய காரணத்தால் இங்கு படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுமே தற்பொழுது மருத்துவ மாணவர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. எந்தவித மூத்த மருத்துவர்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபடவில்லை. கிறிஸ்டோபர். மணிகண்டன், இப்போ மூத்த மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடாத சூழ்நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அவர்கள் சென்று சிகிச்சை அளித்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் செல்லாததற்கு காரணம் என்ன? மூத்த மருத்துவர்கள் பெரும்பாலானோர் காலையில் மாத்திரமே இங்கு சிகிச்சையில் இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் பிற்பகலுக்கு மேல் அவர்கள் இங்கு இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சூழலும் இங்கு பேசப்பட்டு வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் இந்த தகவலை தெரிவித்தார்கள். மதியத்திற்கு மேல் பெரும்பாலான வார்டுகளில் மருத்துவ மாணவர்கள் மாத்திரமே சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழலை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறது என்பதே இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் தரப்பு மற்றும் நோயாளி உறவினர் தரப்புடைய கூற்றாக இருக்கிறது. நாமும் பார்த்தபோது அந்த சூழல் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த பொறியியல் கல்லூரி மாணவருடைய உறவினர்கள் மருத்துவர்களை தாக்கியதாகவும் மருத்துவர்கள் அந்த உறவினர்களை தாக்கியதாகவும் அந்த சம்பவம் நடந்தது. மணிகண்டன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அதற்கு முன்னதாக நோயாளிகளின் உறவினர்களும் நம்முடைய செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை ஒரு முறை பார்த்துவிட்டு வரலாம். அந்த இவனுங்க வேலை செய்யறானுங்க பாரு, ஹவுஸ் கீப்பிங் செய்யறாங்க பாருங்க. அவனுங்க வாங்குறானுங்க 400 ரூபாய் ராடு கொடுத்து வாங்குறோம் நாங்க, தெரியுங்களா? ஆப்ரேஷன் பண்ணதுக்கு கொடுக்குற வரையும் விடவேல, ராட கையில கொடுக்கல தெரியுமா? அவனுங்க லிஃப்ட்ல தள்ளின்னு போனா கூட பணம் பயங்கரமான வழியா இருக்கு. இன்ஜெக்ஷன் போடுங்கன்னா வந்து போடுறேன் சொல்றாங்க, போட மாட்டேன்றாங்க.
நான் எத்தனை நாள் தான் வந்து அவசரப்படுறது காலைல மயக்க டாக்டர் போனால் அவங்க 12 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க, போக முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் போகணும்னு சொல்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேலே என்னங்க நான் கேட்க முடியும்? டெய்லியும் போயிட்டு 4 நாளாக போயிட்டு திருப்பி வந்துருங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே? இதுக்கு மேலே நாங்கள் எத்தனை நாள் கேட்க முடியும்? நாங்கள் வீட்டில் தான் போகலான்னு சொல்லியிருக்கோங்க. நாங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்கள் வீட்டுக்கிட்டே போயிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு நாங்கள் கிளம்பிடுறோங்க பேசாம. பேஷண்ட்க்கு ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு, ஆனால் டாக்டர்ஸ் யாருமே வரல. டெய்லி வந்து பார்ப்பாங்கன்றாங்க, ஆனால் வரல. ஒரு டெஸ்ட்டுக்கு 2-3 டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாமே எடுத்தாச்சு, ஆனால் டாக்டர்ஸ் வந்து பார்க்கல. கேட்டால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலியெல்லாம் துடிக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம். எதனா சும்மா வேலைக்கு போனால் எதனா ஸ்ட்ரெச்சரில் தள்ளின்னு போனால் கூட 50 கொடு, இல்லை 100 கொடுன்றாங்க. 50 ரூபா கொடுத்தா கூட எங்களால் இவ்வளோ தான் முடியும்னா, இல்லை 100 ரூபா கொடுன்னு கேட்டே வாங்குறாங்க. மணிகண்டன், இப்போ வந்து மூத்த மருத்துவர்கள் மருத்துவமனையில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ இளம் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் மூத்த மருத்துவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுபோல பல நோயாளிகளின் உறவினர்களும் அங்கே அதிகமாக லஞ்சம் வாங்கப்படுவதாக ஒரு புகார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதற்கு முன்பாக தற்பொழுது பாதிக்கப்பட்ட நோயாளி உறவினர்கள் அனைவருமே தற்பொழுது மறியலில் ஈடுபட்ட மருத்துவமனையிலே உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையுடைய உயர் அதிகாரி சாரங்கன் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து நோயாளிகளுடைய உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். போராட்டத்தை கைவிட மாட்டோம், இரண்டு உயிர்கள் போனதற்கு மருத்துவர்களே, பணியில் இருந்த மருத்துவர்களே காரணம் என இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் தெரிவித்தது போல மருத்துவமனை நிர்வாகம் இந்த போராட்டம் தொடர்பாக மூத்த மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் நெருங்கக்கூடிய தொலைவில் இல்லை என்றே தற்போது தகவல் வந்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் நாங்கள் தகவல் தெரிவித்து விட்டோம், இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பற்றாக்குறைக்கு தற்போது போராட்டத்தில் மருத்துவ மாணவர்கள் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்கு பதிலாக நாங்கள் மணிகண்டன் இப்போ காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? காவல்துறை அதிகாரி சாரங்கன் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தில் உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நோயாளிகளுடைய உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் தான் 2 உயிர்கள் பறிபோகி உள்ளதாகவும் இதற்கு பதில் கிடைக்க வேண்டும், அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது காவல்துறை அதிகாரியுடைய இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்து இவர்கள் அனைவரும் உள்ளே கலைந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. கிறிஸ்டோபர். மணிகண்டன், இப்போ மருத்துவர்கள் இல்லாத சூழ்நிலையில் வேறு அரசு மருத்துவமனைகளிலிருந்து அவசர ஏற்பாடாக வேறு அரசு மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை வரவைப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? மருத்துவமனையுடைய ஆரம்பம் அது போன்ற ஒரு தகவலை தான் நமக்கு தெரிவித்திருக்கிறார். எல்லா வகையிலும் தாங்கள் முயற்சி செய்ததாகவும் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலிருந்தோ அல்லது இங்கு பணிபுரியக்கூடிய மூத்த மருத்துவர்களையோ அவசர உதவிக்காக அழைக்கப்பட்டிருப்பதாகவும் மணிகண்டன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், சொல்லுங்க. இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நோயாளிகள் அவதிப்படுவதை கூட பொருட்படுத்தாமல் இது போன்ற ஒரு போராட்டம் ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? போராட்டத்தினுடைய அனைவரையுமே பேசி அவங்களுடைய இது இருந்து அவங்களை எல்லாம் வார்டுக்கு வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அவங்களை எல்லாம் அவருடைய நோயாளிக்கு சிகிச்சை அவரிடம் அனுப்பி கொண்டு இருக்கோம். பாதி பேர் சென்று விட்டார்கள் அவங்களுடைய வார்டுகள், குறிப்பிட்ட வார்டுகள் சிகிச்சை அளிப்பதற்கு. சார் சார், இப்போ நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பாதிக்கு மேற்பட்ட மருத்துவர்களை அனுப்பிவிட்டதா சொல்றீங்க. ஆனா போராட்ட காட்சிகளை பார்க்கும்போது எல்லாரும் அங்கேதான் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டக்காரர்கள் வெவ்வேறு மருத்துவமனை அது மட்டுமல்ல, இப்போ மருத்துவர்களுடைய போராட்டம் காரணமாக ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது வந்து எனக்கு தெரியப்படவில்லை. நோயாளிகள் இருந்ததாக எனக்கு வந்து இதுவரை தகவல் தெரியவில்லை. இந்த போராட்டக்காரர்கள் வந்து பேசி அவங்களை அனுப்பி அவங்களை ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து மருத்துவர்கள் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு யாரும் வந்து நோயாளிகள் இருந்ததாக எனக்கு தகவல் தெரியப்படவில்லை. அடிப்பட்டவர் வந்து அந்த விஜய் என்பவர்கள் நலமாக இருக்கிறார். சார், இப்போ இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வேறு மருத்துவமனைகளிலிருந்து அவசரமாக மருத்துவர்களை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? வேற மருத்துவர்கள் இப்படியெல்லாம் வேறு மருத்துவர்கள் கூப்பிட்டு மருத்துவர்களையும்
தொடர்பு கொண்டிருக்கும். இது ஏற்கனவே வந்து பாதி பேர் வந்து இந்த நிறைய பேர் இருக்கிறது காரணம் வெவ்வேறு மருத்துவர்களுடைய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் இந்த பயிற்சி மருத்துவர்கள் என்று தாங்கள் அந்தந்த குறிப்பிட்ட வார்டுகளில் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நோயாளிகள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எம்பிபிஎஸ் மாணவர்கள் மற்றும் முதுநிலை வந்து சார், நீங்க நோயாளிகளுக்கு வார்டுகள்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க. ஆனா பல்வேறு நோயாளிகள் வெளியில வந்து பேட்டி கொடுக்கறாங்க, மருத்துவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து நோயாளிகள் வந்து பதட்டத்தில் வந்து அவங்க வந்து தன் நோயாளிகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பார்கள் என்று இத்தனை பேர்கள் மருத்துவர்கள் என்று அவங்க ஒரு பதட்டத்தில் அது கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சார். இல்ல பதட்டத்துல இல்ல, எங்களுடைய வார்டுகள்ல இருந்த மருத்துவர்கள் யாருமே இப்ப இல்லைன்னு அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. நாங்க வந்து போறோம் சார், போயிட்டு ஒவ்வொரு நானும் என்னோட நிலை மருத்துவரும் ஒவ்வொரு வார்டாக தீவிர கண்காணிப்பில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் சார். சார், இன்னொரு கேள்வி. இப்போ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள், பொறுப்புள்ள மருத்துவர்கள் இது போன்ற போராட்டங்களில் ஈடுபடுவது ஏற்புடையது நினைக்கிறீங்களா? உயிருக்கு போராடக்கூடிய மருத்துவர்கள் வந்து தங்களுடைய ஒரு 4 நாட்களாக 5 நாட்களாக தங்களுடைய ப்ரொஃபஸரை வந்து கைது செய்து சிறையில் இருந்தால் அதுக்காக வந்தப்பட்ட மாணவர்கள் அந்தருடைய எதிர்த்தவர்கள் தான். இது கண்டிப்பாக வந்து மருத்துவ உயிர் காக்கும் மருத்துவம் செய்யப்பட வேண்டும். சரி, இப்போ நோயாளிகள் மருத்துவர்கள் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான அவசர ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நான் முன்னால் கூண்டது போல அனைத்து மருத்துவர்களுடைய அந்த தீவிர சிகிச்சைகள் வார்டுகள் சென்று அனைவருக்கும் வந்து 3/4 பேர்கள் அனுப்பிவிட்டோம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய வார்டுக்கு சென்று சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய போராட்டத்தை கைவிடுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இது வந்து இப்போ போலீஸ் துணையுடன் அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து மாணவர்களுடைய கோரிக்கை எழுதி வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு அவருடைய இதற்கு உயர் காவல்துறை அதிகாரியோடு பேசி அவங்களுக்கு ஒரு சிறிய காலத்தில் அவங்க வந்து அவங்களுடைய அந்த கலைஞர் சென்று விடுவார்கள். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் நாராயணசாமி நம்மோடு தொடர்பில் இணைந்தார். அவர் பேசும்போது மருத்துவர்கள் பாதி பேர் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் வார்டுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்க தொடங்கிவிட்டதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய செய்தியாளரிடம் பேசிய நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நோயாளிகளும் உறவினர்களும் பதட்டத்தில் இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் இப்படி பேசுவதாகவும் ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் காட்சிகளை பார்க்கும்போது போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பணியில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்கள் தற்போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 2 நோயாளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக அந்த மருத்துவமனையின் முதல்வர் நம்மிடம் பேசும்போது மருத்துவமனையில் தற்போது சகஜ நிலை திரும்பி வருவதாகவும் மருத்துவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டத்தை கைவிட்டு தற்போது வார்டுகளுக்கு சென்று சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு பக்கம் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் யாரும் தங்களது வார்டுகளில் இல்லை என்றும் நோயாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம்.